சிவாய நமஹா. முப்போதும் திரிபேணி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய குரோதி வருடம் பங்குனி மாதம், அதாவது 2025 மார்ச் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரை இந்த பங்குனி மாதம் இருக்கின்றது. பங்குனி மாதம் அப்படிங்கிறது பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மாதத்தினுடைய பூர்த்தியாக வரக்கூடியது. அதாவது இந்த குரோதி வருடத்தினுடைய 12ஆவது மாதம். அதன் பிறகு அடுத்து வரக்கூடியது பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் வந்துடும், வேறு மாதமும் வந்துடும், புதிய வருடமும் வந்துடும். அதாவது அடுத்த வருடம் விசுவாசு வருடம் பிறகு. இப்போது இந்த பங்குனி மாதத்தில் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அற்புதமான பல அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட் நடக்குது. பல கிரகங்கள் வக்ரமடைஞ்சு இருக்குது. அதே போல் முக்கியமாக இந்த மாதத்தில் ஒரு பெரிய விஷயங்கள் நிறையா இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதத்தினுடைய கோச்சாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்கிறார். அதே போல் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் செவ்வாய் பகவான் அவர் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இருக்கிறார். அதே போல் கேது பகவான் இந்த மாதம் முழுவதுமே அவர் கன்னி ராசியில் இருக்கிறார். சனி பகவான் கும்ப ராசியிலே தான் இந்த மாதம் முழுவதும் இருக்கிறார். சூரியன் இந்த மாதம் மீன ராசியிலே முழுவதும். சுக்கிர பகவான் இந்த மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா வக்ரத்திலேயே இருக்கிறார். வக்ர காலம் இந்த இது முள்ளாவே அவர் வக்ரத்தில் தான் போகிறாருங்க. ராகு பகவானும் இந்த மாதம் முழுவதுமே மீன ராசியில் இருக்கிறார். புத பகவான் இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியில் இருக்கார். அவர் முதல்ல வக்ரகதியில் இருக்காருங்க. வக்ரகதினா பின்னோக்கி போய் கொண்டு இருப்பார். அவர் அப்படியே பின்னோக்கி போகக்கூடிய அந்த வக்ரகதியில் இருக்கக்கூடிய புத பகவான் இந்த மாதம் 18ஆம் தேதி, அதாவது பங்குனி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புத பகவான் கும்பராசிக்கு கீழே இறங்குறார். கும்பத்துக்கு கீழே இறங்குற அதே புத பகவான் அந்த வக்ரத்தை நிவர்த்தி செய்வது எப்பன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 30ஆம் தேதி, அதாவது பங்குனி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வக்ரத்தை நிவர்த்தி செய்து கொள்கிறார். வக்ரத்தை நிவர்த்தி, அதாவது பின்னோக்கி போயிட்டுருக்கார் இல்லையா, அதை அப்படியே நேர்கதிக்கு மாறுறாருங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் அவர் இப்போ இருக்கக்கூடிய ராசியான மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இறங்குறார். அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி, அதாவது பங்குனி மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமையில் அவர் கடக ராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய மிதுன ராசியிலேருந்து இறங்கி வராருங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புத பகவான் மீன ராசிக்கு பெயர்றார். வக்ரத்தை நிவர்த்தி செய்தவொடனே அவர் நேர்கதிக்கு மாறுறார் புத பகவான். அதனால் கும்பத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் அவர் நேர்கதிக்கு மாறுகிறார். அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி, அதாவது பங்குனி மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை அவர் மறுபடியும் மீன ராசிக்கு மாறுகிறார். இப்படின்னு இந்த மாதத்தில் பல நல்ல விஷயங்கள் ஏற்படுது. இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது கவனிச்சிங்க அப்படின்னா முக்கியமான பல விஷயங்கள் கொண்டது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த பங்குனி மாதத்திலே வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரம், இந்த பங்குனி உத்திரம் வரக்கூடிய நாளில் தான் பார்த்திங்கன்னா அமிர்தத்தை எடுப்பதற்காக பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களுமாக கடைந்தது இந்த பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில். ஹரிஹரபுத்திரன் ஐயப்ப சுவாமி அவதாரம் செய்தது இந்த பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில். அதே போல் வள்ளியை திருமணம் செய்தது, அதாவது முருகனுக்கு கல்யாணம் நடந்தது இந்த பங்குனி மாதம் வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தில். இந்த மாதம் அது மாதிரி ஒரு அற்புதமான நல்ல மாதமாக வரக்கூடியது. அதனால் இந்த வருடம் பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அதாவது பங்குனி 28ஆம் தேதி இந்த பங்குனி உத்திரம் வருதுங்க. அது மாதிரி ஒரு அற்புதமான நல்ல விஷயம். பல ஆலயங்களில் திருவிழாக்கள் நடக்கக்கூடியது இந்த பங்குனி உத்திரத்தை வச்சு திருவிழா பண்ணுவாங்க. அதனால் இப்படி ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இந்த மாதமாக இந்த பங்குனி மாதம் வருதுங்க.
இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்கள், எந்த செய்ய வேண்டும், என்ன நல்லதுகள் நடக்குது, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்தை செய்வது, எந்த இறைவனை கும்பிடுவது, எப்படி கும்பிடுவது அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். சிவாய நமக. விருச்சிக ராசிக்கு இந்த பங்குனி மாதம் குரோதி வருடம், அதாவது 2025 வரக்கூடிய அந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. இந்த மாதத்தில் முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க உங்களோட ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்காருங்க. ஆனால் இந்த மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய் பகவான் கடகராசிக்கு 9ஆம் பாவத்துக்கு வந்துடுறாருங்க. இந்த 9ஆம் பாவம் அப்படிங்கிறது சொத்துக்கள் சேர்க்கை தரக்கூடியது, பாரம்பரியத்தை குறிக்கக்கூடியது, தெய்வ வழிபாட்டை தரக்கூடியது, தந்தையாரை குறிக்கக்கூடியது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கல்வியை தரக்கூடியது, ஆராய்ச்சி கல்விகள், நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே உங்களுக்கு அறிவு வளர்ச்சியை தரக்கூடியது, அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய வேலை சார்ந்த உறவு முறைகளை எல்லாம் குறிக்கக்கூடியது, எல்லாமே 9ஆம் பாவங்க. இப்போது அந்த இடத்தை வலிமை சேர்க்கும்படியாக செவ்வாய் அங்கே வராரு ஒன்று. அதே மாதிரி 5ஆம் பாவத்திலே கிரகங்கள், அதிகமான கிரகங்கள் இருக்குது. 5ஆம் பாவங்கிறது குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியது, புத்திர பாக்கியத்தை தரக்கூடியது, வம்ச அபிவிருத்தியை தரக்கூடியது. உங்களுக்கு புத்திர பாக்கியம் அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பிறந்தால் அது உண்டா அவ்வளோதானா அப்படிலாம் கிடையாது. உங்களுடைய பசங்க அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது, அதே போல் அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது, எல்லாமே அது வம்ச அபிவிருத்தியை குறிக்கக்கூடியது. அப்போது இந்த 5ஆம் பாவம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய அமைப்பை உருவாக்குது. அதை நீங்கள் கவனிச்சுக்கணும். அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு ஒரு பெரிய ப்ளஸ் இந்த மாதத்தில் என்னன்னா, 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. பொதுவாக விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியினால் கொஞ்சம் சுணக்க சூழ்நிலைகள் இருந்தாலும் உங்களுக்கு பல கிரகங்களினுடைய சேர்க்கை உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவே போயிட்டுருக்கு. அதனால தான் இதையெல்லாம் நீங்கள் கடந்து ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கீங்க. விருச்சிகராசிக்காரங்க இந்த அர்த்தாஷ்டம சனி காலத்துலேயும் ரொம்ப முன்னேறுறாங்க, ஓரளவுக்கு கஷ்டப்படுறாங்க, அதுக்கு நல்ல பலன் கிடைக்குது. அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா, மற்ற கிரகங்களினுடைய சஞ்சாரங்கள் அற்புதமாக இருக்குது. விருச்சிகராசிக்காரங்க அவங்களும் பயங்கரமான நல்ல எஃபெக்ட் போடுறாங்க. பொதுவாக விருச்சிகராசிக்காரங்க பார்த்திங்கன்னா நல்ல ஆளுமை கொண்டவங்களாக இருப்பாங்க, உழைக்கக்கூடிய ஆற்றல் அவங்கள்ட்ட இருக்கும். நேரம் காலங்கள் பார்க்காமல், பசி துக்கம் துயரம் இதையெல்லாம் பார்க்காம உழைக்கக்கூடிய ஒரு மனப்பாங்கு அவங்கள்ட்ட இருக்கும். இப்போது அவங்களுக்கு இப்போது அந்த செவ்வாய் சாதகமாக இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல அனுகிரகம் கிடைக்குதுங்க. அது மட்டும் இல்லை, குரு பகவான் 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய காலங்கிறதுனால திருமண வாழ்க்கை, அதாவது திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவங்க, திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருந்து ஒன்று சேரணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அது தீர்ந்துடும். திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும். கல்யாணம் ஆகலையா, கல்யாணம் ஆகும். ரொம்ப நாளாக 2 பேருக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, இவங்க எப்போ ஒன்று சேருவாங்க அப்படின்னு கஷ்டப்படுறாங்களா, மறுபடியும் ஒன்று சேருவாங்க. இந்த மாதத்தில் ஒன்று சேருவாங்க. சாதாரணமாக இருக்காங்க, கணவன் மனைவி வீட்டிலே ஒன்றா தான் இருக்காங்க, இருந்தாலும் கொஞ்சம் அப்பப்போ ஒரு பிரச்சனை ஏற்படுது. இந்த மாதம் 2 பேரும் சந்தோஷமாக அந்யோன்யமாக இருப்பாங்க விருச்சிக ராசிக்காரங்க, அவங்களுடைய வாழ்க்கை துணைவர் அப்படின்னு பல நல்ல விஷயங்கள் இந்த குரு பகவான் 7ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்குதுங்க. அதே மாதிரி முக்கியமானது என்ன கேட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய சூரிய பகவான் அவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீவனஸ்தானாதிபதி, அவர் 5ஆம் பாவத்தில் போகிறதுனால தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய உறவு முறைகளினுடைய அந்த வட்டாரம் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக உங்களுக்கு நீங்கள் வேலை செய்கிற இடத்தின் மூலமாக ஒரு 100 பேர் பழக்கம் அப்படின்னா, இப்போது 500 பேர் 600 பேருக்கு உங்களுடைய முகத்தை பரிச்சயம் செய்யும்படியான சூழ்நிலைகள் ஏற்படும், பதவி உயர்வுகள் ஏற்படும், முக்கிய பொறுப்புக்கு உங்களை கொண்டு அமர்த்துவாங்க. இதனால் ஒரு 100 பேர் தெரிஞ்ச இடத்துல 500 பேருக்கு உங்களை தெரியும்படியான சூழ்நிலைகளை உருவாக்கும். அதனால் இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அமையுது. முக்கியமாக 7ஆம் தேதி வரை பார்த்திங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் ராசிநாதன் மறைஞ்சி இருக்காரு. அதனால் இந்த முற்பகுதியில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். நீங்கள் இந்த செவ்வாய் மறைஞ்சி வர்றதுனால முருகனை வழிபாடு பண்ணுங்கள். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகனை வழிபாடு பண்ணுங்கள். பங்குனி மாதம் கவனிச்சிங்க அப்படின்னா பங்குனி மாதம் 4ஆம் தேதி, 11ஆம் தேதி, பங்குனி மாதம் 18ஆம் தேதி, 25ஆம் தேதி அப்படின்னு 4 செவ்வாய்க்கிழமை வருது. உங்களுக்கு புரியும்படி ஆங்கில தேதியாக சொல்கிறேன். மார்ச் மாதம் 18, மார்ச் மாதம் 25, ஏப்ரல் 1, ஏப்ரல் 8 ஆகிய 4 தினங்கள் செவ்வாய்க்கிழமையில் வருது. இந்த 4 தினங்களும்
முருகப்பெருமானுக்கு உகந்தமானது கந்த சஷ்டி கவச்சம் அல்லது வேல் மாறல். இதை படிங்க, வீட்டில் உட்காந்து படிங்க. பக்கத்தில் கோவில் இருக்கு, நான் கோவிலுக்கு போய் டெய்லி சாமியை கும்பிடுவேன், இல்லை செவ்வாய்க்கிழமை போய் முருகனை கும்பிடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. கோவிலில் முருகனுக்கு சிவப்பு நிற மலர்களை கொண்டு அர்ச்சனை பண்ணுங்க. சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ரோஜா மலர்கள், செம்பருத்தி மலர்கள் அல்லது அரளி புஷ்பம், இது மாதிரி சிகப்பு கலரில் நிறைய புஷ்பங்கள் இருக்குது. தாமரை புஷ்பம் இருக்குது. அதே மாதிரி இருக்கக்கூடிய அந்த மலர்களை கொண்டு முருகனுக்கு அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். சிவாய நமக. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணுங்க. என்னன்னா சனி பெயர்ச்சி. இந்த மார்ச் மாதம் சனி பயிற்சி ஆகுது அப்படின்னு அந்த ஜாதகம் பார்க்குறப்ப நிறையா பேர் கேட்குறாங்க, இந்த மார்ச் மாதம் சனி பயிற்சி அது எப்படி இருக்குன்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஜாதகம் பார்க்கும்போது. அதுவும் ஆன்லைனில் பார்க்கும்போது நிறைய கேட்குறாங்க. ஆனால் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது வாக்கிய முறைப்படி பார்த்தியா இந்த வருஷம் நடக்கவே இல்லைங்க. இந்த வருஷம் 2025 சனி பயிற்சி கிடையவே கிடையாது வாக்கிய முறைப்படி. ஆனால் இப்போ நடக்கிறது திருக்கணித முறைப்படி தான். அதனால் வாக்கிய முறைப்படியான சனி பயிற்சி அப்படிங்கிறது 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் நடக்குது. என்னங்க புதுசாக அப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. சனி பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய திவ்ய க்ஷேத்திரம் என்ன? திருநள்ளாறு இல்லைங்களா? அதே மாதிரி குரு பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய பிரத்யக்ஷ திவ்ய க்ஷேத்திரம் அப்படிங்கிறது ஆலங்குடி இல்லைங்களா? அது மாதிரி நிறைய கோவில்கள், நவக்கிரகத்துக்குன்னு இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாமே சரி, எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் அவங்க பயிற்சிகளை கொண்டாடுறாங்க, அனுஷ்டிக்கிறாங்க. அதனால் திருநள்ளாறில் கூட சனி பயிற்சி இந்த வரக்கூடிய காலத்தில் இல்லை. 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் கொண்டாடுறாங்க. அதனால் இப்போ வரக்கூடியது திருக்கணித முறைப்படியான இந்த அனுஷ்டானம். இந்த அனுஷ்டானம் அப்படிங்கிறது அதை யார் அனுஷ்டிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது உச்சித்தமானது. பெரும்பாலான கோவில்கள் எல்லாத்துலேயுமே வாக்கிய முறைப்படி தாங்க கொண்டாடுறாங்க. அதனால் நம்மளும் வாக்கிய முறைப்படி கொண்டாடுவது சிறப்பானது, சால சிறந்தது. அதனால் நம்ம சனிப்பெயர்ச்சிங்கிறது 2026 தான். இப்போது உள்ள காலம் அப்படிங்கிறது திருக்கணித முறைப்படி. அதை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் அபிப்பிராயம் இல்லை. அதனால் வாக்கிய முறைப்படி சனி பயிற்சி பலன்கள் வரக்கூடிய நாளில் வரும். அதே மாதிரி நம்ம சேனல், நம்ம நெக்ஸ்ட் ஜென் சேனல் அப்படிங்கிறது ஒரு அஸ்ட்ராலஜி சம்பந்தமான பல நல்ல அரிய தகவலை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சேனல். அதனால் இந்த மாத பலன்கள் ஒவ்வொரு மாதமும் இதில் பலன்கள் பற்றி போட்டுட்ருக்கோம். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை பின்தொடருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் அதாவது நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை கூட சொல்லணும் அல்லது இதை விரிவாக சொல்லணும், இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா கீழே கமெண்டில் அந்த விஷயம் என்னவோ அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக போடுங்க. வரக்கூடிய நாளில் நீங்கள் என்ன துறையை சொல்கிறீங்களோ அந்த சம்பந்தமான விஷயங்கள், கேள்வி பதில்களையும் கொஞ்சம் தெளிவாக நம்ம பார்த்து சொல்ல முடியும். சிவாய நமக.